என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்துல யாரும் தராத ஒரு தெய்வீக சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இயேசு தருகிறார். என்னுடைய சமாதானத்தையே வைத்து போகிறேன் என்று சொன்னவர் உங்களுக்கு சமாதானத்தை சந்தோஷம் தருகிறார். இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கு சந்தோஷம் சமாதானம் ரொம்ப முக்கியமா இருக்கு. அநேக குடும்பங்களிலே சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, விடுதலை இல்லை, வறுமை, தரித்திரம், வியாதிகள், நோய்கள், பிசாசு போராட்டங்கள், மந்திர சூனியங்கள் அநேக குடும்பங்களிலே கட்டி வைத்திருக்கிறது. ஆகினால் இந்த கட்டுகளை உடைக்க ஆண்டவர் இயேசு வந்திருக்கிறார். குமாரன் இயேசு விடுதலாக்கினால் மெய்யாகவே விடுதலாவீர்கள். இந்த இயேசு விடுதலை தருகிற தெய்வம், சந்தோஷத்தை சமாதான தருகிற தெய்வம், ஆசீர்வாதங்களை தருகிற தெய்வம். நம்மை ஆசீர்வதிப்பதற்கவே இந்த பூமிக்கு வந்தார். நம்மை ஆசீர்வதிப்பதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து பலியானார். நமக்காக ரத்தம் சிந்தினார், மரித்தார், 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார், மீண்டும் வரப்போகிறார். சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு நீங்க எந்த பிரச்சனை இருந்தாலும் எந்த கஷ்டமானாலும் தீர்க்க வல்லம் உள்ளவர். உங்க கடனை மாற்றுவார், உங்க கண்ணீரை மாற்றுவார், உங்க கஷ்டத்தை மாற்றுவார். கவலையோடு கண்ணீரோடு இருக்கீங்களா? இயேசு கிறிஸ்து உங்க கண்ணீரெல்லாம் துடைப்பார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். இயேசு கிறிஸ்து உங்க பாரத்தெல்லாம் உங்க கண்ணீரெல்லாம் மாற்றி உங்க துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். இந்த ஆண்டவர் இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார். இவருடைய அற்புதத்துக்கும் அதிசயத்துக்கும் ஒரு எல்லையே இல்லை. இயேசுவின் அற்புதத்துக்கும் அதிசயத்துக்கும் இந்த பூமியில ஒரு எல்லையே இல்லை. அவர் பெரிய பெரிய அற்புதங்களை செய்வார், உங்க குடும்பத்துக்கு செய்வார். எப்படிப்பட்ட கொடிய வியாதியா இருந்தாலும் சுகமாக்கிற வல்லமை உள்ளவர். அவர் அற்புதர். அற்புதர் இயேசு உங்களுக்கு விடுதலை தருகிறார். இந்த நாளில் ஆண்டோட வார்த்தை வீடுகளில் இருக்கிற ஒவ்வொரு செவிகளிலே இந்த வார்த்தை கேட்கும் போது நீங்க எந்தெந்த யோசனையில எந்தெந்த சிந்தனையில பலவிதமான போராட்டத்தில் இருக்கும் போது இந்த ஆண்டவர் இயேசுவின் வார்த்தை உங்க வாழ்க்கையில் அற்புதங்களை கொண்டு வரும், அதிசயங்களை கொண்டு வரும். யாராவது என் வாழ்க்கையை மாற்ற முடியுமா? யாராவது வாழ்க்கையில சமாதானம் இல்லாம சந்தோஷம் இல்லாத இருக்கிறேன், என் வாழ்க்கையில சந்தோஷம் கிடைக்குமான்னு இருக்கிறீங்களா? நிச்சயமா இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷம் தருவார். இந்த ஆண்டவர் இயேசு உங்களை ரொம்ப நேசிக்கிறார். இந்த ஆண்டவர் இயேசு உங்க மேல பிரியமா இருக்கிறார். பிரியமானவனே, எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன் வேத சொல்லுகிறது. நீங்க சுகமா இருக்கும்படி ஆண்டவர் வேண்டு சொல்லுகிறார். நீங்க சுகமா இருப்பதுதான் தேவனுக்கு பிரியம். நீங்கள் ஆசுகமா இருப்பதுதான் தேவனுக்கு பிரியம். நீங்க சந்தோஷமா இருப்பதுதான் தேவனுக்கு பிரியம். அதற்காக தான் சிலுவையில உயிரை கொடுத்தார், மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இயேசு சீக்கிரமா பூமிக்கு வரப்போகிறார். அவரை நம்புகிறவர்கள் நித்தியமாய் பரலோகத்தில் இருக்க போகிறார்கள். இந்த பூமியில இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் நம்புகிறார்களோ அவர்களுக்கு இந்த பூமியில ஒரு வாழ்க்கை உண்டு, பரலோகத்திலும் ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை உண்டு. அதை கொடுக்கத்தான் இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்த சிந்தி மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார், மீண்டும் வரப்போகிறார். உங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கிராமத்தை ஆசீர்வதியும், ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதியும். யாரெல்லாம் கண்ணீரோடு கவலையோடு வியாதியோடு கஷ்டத்தோடு இருக்கிறாங்களோ அத்தனை பேர் குடும்பத்தை எல்லா கஷ்டங்கள விடுதலாக்குங்கப்பா. கண்ணீர்ந்து விடுதலாக்குங்க, நோயிலிருந்து விடுதலாக்குங்க, பயத்திலிருந்து விடுதலாக்குங்க, பலவீனத்தை விடுதலாக்குங்க. இந்த கிராமத்தை ஆசீர்வதியும். சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள் அத்தனை பெரிய ஆசீர்வதியும். ரத்த கொடைகளை மறைத்துக் கொள்ளும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.